ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது? இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் 6ஆம் நாள், ஆங்கில தேதி 22/8/2025 வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி பகல் 1 மணி வரைக்கும், பிறகு சர்வ அமாவாசை வருகிறது. இன்று நாள் முழுவதும் ஆயில்ய நட்சத்திரம். இன்று மரண யோகம் 60 நாழிகையும் உள்ள நாளாக அமைகிறது. இருந்த போதிலும் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாள் வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, சூலம் மேற்கு தென்மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம், தனுர் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம நாள். சரி, இன்னைக்கு கன்னி ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கன்னி ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 10ல் குரு இருந்து தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய, தொழிலை மாறுதல், அதாவது ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாக அமைந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமையப்போகிறது. ஒரு சிலர் தொழிலில் நல்ல ஒரு விரிவாக்கம் பண்ணுவீங்க. தொழிலை நல்ல ஒரு கடனை உடனே வாங்கி தொழில் வளர்ச்சியை அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க, விரிவாக்கம் பண்ணுவீங்க, அல்லது இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. ஒரு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருந்தாலும் கூட அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், சொந்த தொழிலுக்காக போகலாம். மற்றபடி 6ல் ராகு அஷ்டலட்சுமி யோகம், 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது பண மழை பொழியக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. பண வரவு அதிகரிக்கும். வங்கி கணக்கு உயரப்போகிறது. அதனால் இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, வீடு கட்டலாமான்னு ஏதாவது ஒரு முடிவை எடுத்து, குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு தயாராகிடுவீங்க. அது சுப தன்மையில் முடியக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஆன்மீகம் மற்றும் நிதித்துறை, நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏன் வங்கிகள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், மற்றபடி ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர் இவங்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு நாளாக அமையப்போகிறது. தந்தைக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள். அரசியல்வாதிகளுக்கும் நல்லது நடக்கும்.